யாருமே விரும்புறது ஒண்ணு அறியாமை, ரெண்டாவது இயலாமை. அதனால அவங்க போய் அதுல மாட்டிக்கிறாங்க. ஆனா நம்ம அதை உணரணும். என்னால முடியாத பரிசுத்த ஜீவியை செய்ய, நீர் பரிசுத்தமானவர், எனக்கு கர்த்தருக்குரிய பயத்துல நான் பயந்து அந்த ஞானத்துல தீமையை விட்டு விலகி நான் நன்மையை செய்கிறவனாய் விளங்கும். அப்ப எனக்கு சமாதானம். அவன் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் பயன்படுத்துற ஒரு வார்த்தை பாருங்க, வார்த்தை ரெச்சட்மே. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த பாவத்தின் அதிகாரம் என்றது அதுதான். பாவத்தின் அதிகாரம்னா பாவத்து பிடியில இருக்கிறவன, அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. இந்த சங்கீதம் 40ல என்ன சொல்றாரு? அந்த உளையான சேற்றுல, அந்த சேற்று பயங்கரமான உளையான சேற்றுனா இந்த பாவத்துல விழுந்தவங்களுடைய நிலைமை சேத்துல விழுந்த நிலைமை. அவங்களா வெளியில வரணும்னு நினைச்சா கூட வெளியில வர முடியாது. எவ்வளவு தன்னுடைய சுய முயற்சியில முயற்சிக்கிறாங்களோ அவ்வளவு ஆழமா போவாங்க. ஆனா என்னால முடியாத ஆண்டவரே, எனக்காக என்னுடைய தண்டனை நீங்க ஏற்றுக்கொண்டே என்று நம்பும் பொழுது அவர் நம்மை கைப்பிடித்து தூக்கி கண்மலையாகி கிறிஸ்து மேல் நிறுத்துகிறவராக இருக்கிறார். அதனால அந்த கர்த்தருக்குரிய பயம். சங்கீதம் 34 நம்ம என்ன பார்க்கிறோம்? தீமையை விட்டு விலகி நன்மை செய்.